அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்போ இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம அப்படியே டாபிக்குள்ளே போயிடலாம். பகுதி ஆ இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க இருக்கோம். ஃப்ரம் பேசிக்லேருந்தே நம்ம போய்க்கலாம். இப்போ இலக்கணம் அப்படின்னா என்ன? இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழியை நம்ம எப்படி பேசணும், எழுதணும் அப்படின்னு மனிதனால் வரையறை செய்யப்பட்டது தான். அந்த வரையறை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம முறையாக ஒரு மொழியை புரிஞ்சுக்கொள்ள தேவைப்படுறது இலக்கணம் தான். இப்படி எழுதணும், அப்படி தான் எழுதணும் அப்படி சொல்லிலாம் உங்களை கட்டளை இடுறதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. சில விதிவிலக்குகள் எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம பேசுகிறதும் எழுதுறதும் மற்றவங்களுக்கு புரியணும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு முதல்ல அது நமக்கு புரியணும். அப்படின்னா தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக நம்ம இலக்கணத்தை படித்து தான் ஆகணும். இப்போ இலக்கணம் முதன்மையாக 5 வகையாக இருக்குது. அது என்னென்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இப்போ இந்த வீடியோ பதிவில் எதை பார்க்குறோன்னா எழுத்தை பற்றி பார்க்கலான் இருக்கோம். இப்போ எழுத்துங்கிறது என்னென்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் பேசுகிறாங்களா அது ஒரு வரி வடிவமாக எழுதுறது இதுதான் எழுத்து. இப்போ எழுத்தில் 4 வகை இருக்குது. என்னென்ன வகைனா உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், தனி எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னென்ன அப்படி சொல்லி லைனாக பார்க்கலாம். இப்போ முதல்ல உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்னால் என்னது? உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாட்டினால என்ன ஆகுதுன்னா இந்த எழுத்துக்கள்லாம் தோன்றுது. ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்து, 12மே உயிரெழுத்து. அப்புறம் அக்கு எங்கே போச்சு அப்படின்னு கேட்பீங்க. அக்கு ஆயுத எழுத்து, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அக்கு உயிரெழுத்தில் வராது. இப்போ ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறுகி ஒலிக்குது இல்லைங்க. அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா குறில் எழுத்துக்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் நீண்டு ஒலிப்புனால இது என்ன சொல்கிறாங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. மாத்திரைங்கிறதுனா என்னன்னா நம்ம சாப்பிட்ற மருந்து இல்லை. இது கால அளவை குறிக்கக்கூடியது, கால அளவு. இப்போ ஒரு மாத்திரைனா ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கு எவ்வளோன்னா ஒரு மாத்திரை இருக்குது. நெடில் எழுத்துக்கு பார்த்திங்கன்னா 2 மாத்திரை இருக்குது. அதுக்கு அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்னா மெய் அப்படின்னு சொல்லணும்னா உடல். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதான் இருக்குது. இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்களில் 18 மெய்யெழுத்துக்கள் தமிழில் இருக்குது. இதில் 3 வகை இருக்குது. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதெல்லாம் வன்மையாக ஒழிப்பதால் இது வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு, இங்கே, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு இதெல்லாம் மென்மையாக ஒழிக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு இதெல்லாம் ரெண்டுக்குமே இடைப்பட்டு இருக்குது. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. அதனால இது என்ன சொல்லிட்டாங்கன்னா இடையினை எழுத்துக்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த வகை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னால் ஒன்றும் இல்லை, இந்த மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குல்லங்க, இந்த 18 இந்த உயிர் எழுத்துக்கள் 12 சேரதுனால உருவாகிறதா உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 இருக்குது. நீங்கள் 18 12 கொடுத்தனா 30 தானே வருது. எப்படி 216 எழுத்துக்கள்னால் இப்போ ஒவ்வொரு உயிர் எழுத்துமே இந்த 18 மெய்யெழுத்துக்களோடு சேரும். அதனால் இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஈ அந்த மாதிரி பண்ணி கா, கி, கா, கி, கி, கு, கு அந்த வரிசை ஏற்படுது. இதுதான் அகர வரிசை அப்படி சொல்லுவாங்க. இப்போ மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்துச்சுன்னா கிடைக்க போகிறது உயிர்மெய் குறில் தோன்றுது. மெய்யுடன் உயிர் நெடில் சேரதுனால உயிர்மெய் நெடில் தோன்றுது. இந்த 2 வகை தான் உயிர்மெய் எழுத்துக்களில் இருக்குது. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அப்புறம் தனி எழுத்துன்னு ஒன்று சொன்னோம்ல. தனி எழுத்துனா என்ன? ஆயுத எழுத்து தான். ஆயுத எழுத்துக்கோட மாத்திரை எவ்வளோன்னா அரை மாத்திரை. அதுக்கு அடுத்த டாபிக் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னால் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஒலிக்கும் முயற்சியிலும் அது பிறக்கும் இடத்திற்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையினால் உருவாகிறதா இணை எழுத்துக்கள். காங்கா, சாங்யா, டானா, தானா, பாமா,
ராணா இப்படிங்கிற 6 வல்லின எழுத்துக்களும் அதோட இணை எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மெல்லின எழுத்துக்கள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த எழுத்துக்கள் வந்து லாலா, லாவா, யாரா இந்த இடையின எழுத்துக்கள்லாம் வந்து அதுக்குள்ளேயே வந்து இணை எழுத்துக்களை வச்சுருக்கு. அப்புறம் வந்து உயிர் எழுத்துக்களில் வந்து குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்களாக இருக்குது. அதில் வந்து ஐக்கு வந்து ஈங்கிறது வந்து இணை எழுத்து, அவுங்கிறதுக்கு வந்து ஊங்கிறது வந்து இணை எழுத்து. அப்புறம் வந்து மாத்திரைன்னு இப்போ சொன்னோம்லங்க, அது மெய் எழுத்து ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை, குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. அதுக்கப்புறம் எண் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. எண் அப்படின்னா அதில் 2 வகை இருக்குது. அது எதை குறிக்குதுன்னா ஒருமை பன்மையை குறிக்குது. ஒருமைனா ஏதோ ஒன்றை மட்டும் குறிப்பது வந்து ஒருமை. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து சொல்லணும்னா பூ. இப்போ வந்து பன்மை அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிக்கிறது தான் வந்து பன்மை. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பூக்கள். அதுக்கடுத்து இடம். இடத்தை பொறுத்து 3 வகையாக பிரிக்கலாம். அது வந்து என்னென்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா வந்து தன்னை குறிப்பது, முன்னிலைனா வந்து நமக்கு முன்னால் இருக்கிறவங்களை குறிக்கிறது, படர்க்கைனா 2 பேர் இல்லாமல் மற்றவங்களை குறிக்காது. இப்போ தன்மைக்கு எடுத்துக்காட்டு வந்து நான், முன்னிலைக்கு எடுத்துக்காட்டு வந்து நீ, படர்க்கைக்கு எடுத்துக்காட்டு வந்து அவன், அவள், அது. அப்புறம் வந்து இப்போ அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படி சொல்லிடுவாங்க. சிலபஸில் இருக்கிற அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படி சொல்லி. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கால் எந்த வார்த்தை இருக்குதோ அதை தான் முதல்ல சூஸ் பண்ணணும். ஆப்ஷனில் கா, கி, கு, கு, கே, கை, கோ, கௌ. இதுதான் வந்து அகரவரிசை. ஆலிருந்து அவு வரைக்கும் இருக்குல்லங்க, அதுதான் வந்து அகரவரிசை. காக்கு அடுத்தது கா வரும், அப்புறம் காக்கு அடுத்தது கி. இந்த மாதிரி அகரவரிசைப்படுத்தி எழுதிடணும். அதுக்கடுத்து வந்து தமிழில் வந்து மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. 247 எழுத்துக்கள் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா உயிரெழுத்து வந்து 12, ஆ முதல் அவ் வரை இருக்கிறது. மெய் எழுத்துக்கள் வந்து 18, இக்கு முதல் இன்னு வரை இருக்குது. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குல்லங்க, இது ரெண்டுமே இணைவதால் உருவாகிறது வந்து 216 எழுத்துக்கள் இருக்குது. அப்புறம் வந்து ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது. ஆக மொத்தம் இதெல்லாம் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குது அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து எப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் A to Z வரைக்கும் இருக்குது. அது எத்தனை எழுத்துக்கள்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதில் இன்னொரு கான்செப்ட் வந்து சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னால் வந்து ஒன்றை வந்து சுட்டி சொல்கிறது. எப்படின்னா அது, இது, அவை, இவை அப்படி சொல்கிறாங்களா. ஆ, இ, உ இது 3மே வந்து சுட்டெழுத்து. தற்போது வந்து ஊங்கிற எழுத்து வந்து பயன்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வினா எழுப்புவதற்காக பயன்படுத்தும் எழுத்துக்கள் அது வந்து என்னென்னா ஏ, யா, ஏ, ஆ, ஓ. இப்போ வந்து ஏ, யா அது வந்து எதுக்குன்னா வினாவின் வந்து முதல்ல வந்து பயன்படுது. எப்படின்னா என்ன, யார், ஏன் அப்படிங்கிற மாதிரி வருது. இது வந்து ஆ, ஓ வந்து வினாவின் இறுதியில் வந்து பயன்படுது. எப்படின்னா நீயா நானா, மழையா மழை இல்லையா அப்படின்னு வருது. ஓங்கிறது வந்து நீயோ செய்தாய் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து ஏங்கிறது வந்து வினாவுக்கு மட்டும் வராமல் ஒரு அழுத்தம் தர்றதுக்கும் வந்து இது பயன்படுது. எப்படின்னா உணவே மருந்து, அதில் வேல வந்து இவ் கூட்டல் ஏன்னு எழுதலாம்ல, அதுதான் வந்து உணவே மருந்து. அடுத்து வந்து உன்னை பார்க்கவே வந்தேன் அப்படின்னா பார்க்கவே ஒரு அழுத்தத்தை தர்றதுக்காக அதை பயன்படுது. அடுத்து வந்து திணை. திணைங்கிறது வந்து 2 வகையாக இருக்குது. அது வந்து என்னென்னா உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை. இது வந்து தமிழோட வந்து சீர்மையை வந்து ரொம்ப குறிக்குது. உயர்திணைன்னு சொல்லிட்டு அதை வந்து தாழ்த்திணைன்னு சொல்லாமல் அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, அக்ரிணை அப்படி சொல்கிறாங்க. இது வந்து தமிழுக்கே உண்டான ஒரு சிறப்பு பண்பாகும். உயர்திணை, அக்ரிணை. திணை 2 வகை. அதுக்கப்புறம் பால் வந்து 5 வகைப்படும். என்ன பால்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்புறம் வந்து அளபடை. அளபடைன்னு என்னென்னா ஒரு சொல்லை வந்து நீட்டி ஒழிக்கிறத அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா இலக்கணத்தை வகுத்தவங்க. எடுத்துக்காட்டு வந்து இந்த வித்துட்டு வருவாங்களே தெருவாரங்களெல்லாம் உப்பு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் யாராச்சும் பொய் சொல்லிட்டாங்கன்னா அவன் சொல்கிறது சுத்த பொய் அப்படி சொல்லி அந்த இழுக்கிறாங்களா, அந்த ஈ இழுப்பாங்க. உப்பில் வந்து அந்த ஊ இழுக்கிறாங்களா, அதுதான் வந்து அளபடை அப்படி சொல்கிறாங்க.
இப்போ இந்த பதிவில் நம்ம எதை முடிச்சிருக்கோம்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர்படுத்துதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர்படுத்துதல்னா எப்படின்னா ஆக்கு அடுத்து தான் ஆ வரும். அந்த இது தெரியும், அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, அந்த வரிசைப்படுத்தி எழுதணும். அதே வந்து இதில் கொடுத்துட்டாங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்கன்னா கக்கா கிக்கி குக்கு கே கை கொக்கோ கவ். முதல் எழுத்தை பார்க்கணும், அடுத்தது இரண்டாவது எழுத்தில் அந்த வரிசை வருதான்னு பார்க்கணும், அப்புறம் மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். இதன் மூலமாக அதை வந்து வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும்னா அது அகரவரிசை. அகரவரிசைப்படி சொற்களை சீர்படுத்தல் அப்படிங்கிற டாபிக் சிலபஸ்லேருந்து பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.